பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வழியா சரவணனுக்கும் பொண்ணு கிடைச்சிடுச்சுங்க. ஸோ நம்ம சரவணனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சம்மந்தம் ஓகேவா அப்படின்னு கோமதி வந்து சாமிக்கிட்ட பூ போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரவணனுக்கு பொண்ணே கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பொண்ணு கிடைச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணை கட்டலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பூ போட்டு பார்க்குறதெல்லாம் ரொம்பவுமே ஓவர் தான். ஸோ இப்போ இந்த சம்மந்தத்தை பார்க்கும்போது சம்மந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க பொண்ணு வீட்டில் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது என்ன அப்படிங்கிறது போக போக தெரிய வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரவணனுக்கு பார்த்துருக்கிற தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா சரண்யா அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டராக இருக்கிறதுக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. தங்கமயிலோட அம்மாவை பார்க்கும் பொழுது இந்த சீரியலில் ஒரு வில்லியாக இருப்பாங்க அப்படிங்கிறது இப்போவே நல்லா தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அதே டைமில் இப்போ தான் நம்ம கதிரும் ராஜியும் கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ராஜிக்கு கதிரை இப்போ ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்காக கதிர் காசெல்லாம் கொண்டு வந்து சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ போக போக இந்த ட்ராக்கு ஒரு பக்கெட்டு போக போகுது, வெயிட் பண்ணி பாருங்கள்.